நாட்டினுடைய வளர்ச்சிக்கானது என்று மத்தியிலே ஆளுபவர்கள் கருதுகிறார்கள். இந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் புதுச்சேரியின் காரைக்காலில் திணிப்பதற்கு என்ன நோக்கம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை திணிக்கிற கால சூழல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு தமிழ்நாடு வறட்சியினுடைய பிடியிலே சிக்கி இருக்கிறார். அன்பிரசிடென்டட் டிரவுட் என்று எல்லோருமே சொல்லுகிறார்கள். முன்பு நாம் கண்டிராத வறட்சி, குடிநீருக்கே இன்றைக்கு அல்லற்பட வேண்டிய நிலை உருவாகுகிறது என்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அரசியல்வாதிகள் என்ற முறையில் நான் சொல்லவில்லை, அறிஞர்களே சொல்லுகிறார்கள். தமிழ்நாட்டில் தண்ணீர் என்பது ஒரு கடினமான பிரச்சனையாக மாறப்போகிறது. ஏற்கனவே மாநிலம் வறட்சியின் பிடியில் இருக்கிறது. விவசாயத்திற்கான விளை நிலங்கள் எல்லாம் இன்றைக்கு குறைந்து கொண்டே வருகின்றன. தமிழ்நாட்டினுடைய விவசாயம் நொடிந்து போய் விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ளுகிற சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை. இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார பிரச்சனைகள் என்று வருகிற பொழுது காவிரி நதிநீர் பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்க வேண்டும். ஏன் தீர்க்கப்படவில்லை? உங்களுக்கு காரணம் தெரிந்திருக்க வேண்டும். மக்கள் போராடி இருக்கிறார்கள், அரசியல் கட்சிகள் போராடி இருக்கின்றன, நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது, உச்ச நீதிமன்றத்திற்கு வழக்கு போனது, தீர்ப்பு வந்திருக்கிறது. ஆனால் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படவில்லை. இதற்கு யார் காரணம்? யார் காரணம்? மத்திய அரசு. நீங்கள் டைரக்ட் சொல்ல வேண்டுமானால் மோடி அரசு. நான் இதை அரசியலுக்காக சொல்லவில்லை, நீங்கள் சட்ட நிலையை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். காவிரி நதிநீர் பிரச்சனை தீர்க்கப்படவில்லை. இப்போது பாலாறு நதிநீர் பிரச்சனை வந்திருக்கிறது. பாலாறு வறண்டு கிடக்கிறது. ஆனால் அடியூற்று கொண்ட ஒரு ஆறு பாலாறு. பாலாற்று கரைகளில் தான் தமிழ்நாட்டிலேயே அதிகமான ஏரிகள் இருக்கின்றன, நீர்நிலைகள் இருக்கின்றன. மணல் இருக்கிற ஆறுகளில் பாலாறு முக்கியமானது. ஆனால் பாலாறு வறண்டு கிடக்கிறது. பாலாற்றின் குறுக்கே அணை கட்டுவது ஆந்திர அரசு. பாலாற்று பிரச்சனை தீர்க்கப்படவில்லை. இப்பொழுது பவானி ஆறு பிரச்சனையாக மாறி இருக்கிறது. பவானியின் குறுக்கே அணை கட்டப்படுகிறது. முல்லை பெரியார் பிரச்சனை தீர்க்கப்படவில்லை. இப்படி நதிநீர் பிரச்சனை தீர்க்கப்படாமல் தமிழ்நாடு இன்றைக்கு கைவிடப்பட்டிருக்கிறது. மத்திய அரசு அகில இந்திய அளவிலான பொருளாதார வளர்ச்சி பற்றி கவலைப்படுகிறது. நம்முடைய பினான்ஸ் மினிஸ்டர் அருண் ஜேட்லி ஜிடிபி இன்றைக்கு அதிகரிக்கிறது, இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மத்திய அரசை பாராட்ட வேண்டும் என்று சொல்கிறார். இந்தியாவின் ஜிடிபியை பற்றி கவலைப்படுகிற மத்திய அரசு, நிதியமைச்சர் தமிழ்நாட்டினுடைய ஜிடிபியை பற்றி கவலைப்படுவதுண்டா? நான் கேட்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டு மக்களின் தலா வருமானம் என்ன என்பது பற்றி உங்களுக்கு கவலை இருக்கிறதா? தமிழ்நாட்டில் விவசாயம் அழிந்து வருகிறது, பார்ப்பட்டு வருகிறது என்பது பற்றி உங்களுக்கு கவலை இருக்கிறதா? தமிழ்நாட்டின் கிராமப்புறங்களில் இன்றைக்கு பெரும் நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது என்பது பற்றி உங்களுக்கு கவலை இருக்கிறதா? இந்த சூழலில் தான் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் இங்கே திணிக்கப்படுகிறது. இதனுடைய விளைவுகளை பற்றி இந்த நீண்ட நாள் போராட்டத்தின் போது நீங்கள் அதிகம் தெரிந்திருக்க வேண்டும். அவற்றை நான் அதிகம் விளக்க வேண்டியிருக்கா? இன்றைக்கு இந்தியாவில் பல இடங்களில் எரிவாயு, எண்ணெய், கச்சா எண்ணெய் என்று எடுக்கப்படுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஆனால் அந்த முயற்சிகளை எடுக்கிற பொழுது அந்தந்த மாநிலத்தின் சூழலை மத்திய அரசு உணர வேண்டும். அப்ப
அப்படி உணர்ந்து செயல்படுவதாக நமக்கு தெரியவில்லை. திரு மோடி அவர்கள் பிரதமர் ஆனதற்கு பின்னர் சப்கா சாத் சப்கா விகாஸ் என்று பேச தொடங்கினார். இதனுடைய அர்த்தம் தாய்மார்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். சப்கா சாத் சப்கா விகாஸ், எல்லோருக்குமான திட்டங்கள். சப்கா சாத் என்றால் எல்லோருக்கும் ஆதரவாக இந்த அரசு இருக்கிறது. சப்கா விகாஸ் என்றால் எல்லோருக்குமான திட்டங்களை இந்த அரசு கொண்டு வருகிறது. ஆனால் நடைமுறையில் இது சப்கா சாத் அல்ல, சப்கா விகாஸ் அல்ல, கார்ப்பரேட் கா சாத், கார்ப்பரேட் கா விகாஸ்.